இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கடந்த ஜூன் மாதம் என்பது சேனலில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தோம். அதில் எல் நினோ வருகிறது, பருவமழை குறைய வாய்ப்பு இருக்கிறது, உணவுப் பொருட்களினுடைய விலை உயரும், இலங்கையினுடைய பொருளாதாரம் அழுத்தத்துக்குள்ளாகும், இந்தியாவிலும் பாதிப்பு வரும், இப்படி பல நாடுகள் பாதிப்புக்குள்ளாகும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்றை ஏற்றிருந்தோம். இப்போ ஆகஸ்ட், நாம் அன்று சொன்ன அந்த கணிப்பு நிஜமாகி விடுமோ என்றுதான் அச்சப்பட வேண்டியிருக்கிறது. உலகத்தினுடைய பல நாடுகள் இப்போது எல் நினோவினுடைய தாக்கத்தை அல்லது காலநிலை ஒரு வறட்சியான ஒரு காலப்பகுதியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. ஐரோப்பா வரலாற்றில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக போர் காலத்தினுடைய எச்சங்கள் எல்லாம் மீண்டும் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. சில ஆறுகள் வற்றி கொண்டிருக்கின்றன. குடிநீருக்கு தட்டுப்பாடு, மின்சாரம் தயாரிக்க வழியில்லை என்று பல பிரச்சனைகள். அதுபோல இந்தியாவில், இலங்கையில், ஆசியாவில் பல நாடுகள் இப்போது பாதிப்புகளை சந்திக்க தொடங்கி இருக்கின்றன. இந்தியாவில் 1901 பிறகு ஜூன் மாதம் மிக வறண்ட மாதமாக பதிவாகி இருக்கிறது என்றால் பாருங்கள். பருவமழை தொடக்கத்திலேயே சுமார் ஒரு 40% வரை பற்றாக்குறையாக இருந்திருக்கிறது. ஆனால் இதை காட்டிலும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானிகள். அது என்ன? உண்மையான பற்றாக்குறை இது அல்ல, இனிமேல் தான் வரப்போகிறது என்று அச்சமூட்டுகிறார்கள். அது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடக்கும் என்று சொல்லி கணித்திருக்கிறார்கள். அதாவது நாம் இப்போதுதான் இந்த எல் நினோ கதையினுடைய மிக முக்கியமான, மிக ஆபத்தான கட்டத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நடந்தது? நம்முடைய அன்றாட வாழ்க்கை இது எப்படி பாதிக்கப் போகிறது? இனி வரப்போகும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் பேசிய அந்த அறிவியல் பின்னணியை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பசிபிக் பெருங்கடலினுடைய பல 100 மீட்டர் ஆழத்தில் வழக்கத்தை விட சுமார் ஒரு 6 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பம் கொண்ட ஒரு நீர் படலம் ஒன்று கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த வெப்பமான நீர் கடலினுடைய மேற்பரப்பை அடைந்த போது எல் நினோ வலுப்பெற்றது. அது ஒரு சூப்பர் எல் நினோவாக மாறியது. அதனுடைய விளைவாக காற்றோட்டமும் அதுபோல மழையும் உருவாகும், இயற்கை சுழற்சியும் மாறி உலகத்தினுடைய பல பகுதிகளில் வானிலை முறைகள் பாதிக்கப்பட தொடங்கி இருக்கின்றன. எல் நினோ ஏற்படும் போது பசிபிக் கடலில் வெப்பமான நீர் பரவும். இது இந்திய பெருங்கடலின் காற்றை திசை திருப்பி பருவமழைக்கான மேகங்களை இந்தியாவுக்கு வராமல் தடுக்கவும் செய்யும். ஜூன் மாதத்தில் நாம் பார்த்த அந்த 40% மழை பற்றாக்குறை இருக்கிறது. இது வலுவான எல் நினோ உருவாவதற்கான ஒரு அறிகுறிதான். இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. பல தசாப்தங்களில் இல்லாத ஒரு மிக முக்கியமான மாற்றமாக இது மாறியிருக்கிறது. ஒரு குளத்தில் கல்லை எறிந்தால் அலைகள் கல் விழுந்த இடத்தில் மட்டும் நிற்காது, கரை வரை அது சென்று சேரும். அதுபோலதான் இந்த எல் நினோ பசிபிக் பெருங்கடலில் உருவானாலும் கூட அதனுடைய தாக்கம் உலகளாவிய காற்றோட்டத்தின் மூலம் தொலைதூர நாடுகளையும் கூட பாதிக்க முடியும். அதனால் இந்தியாவினுடைய பருவமழையிலும் சில ஐரோப்பிய பகுதிகளினுடைய வறட்சி நிலைகளிலும் அதன் மறைமுக தாக்கம் நிச்சயமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. இப்போது இது சாமானிய மனிதர்களாகிய நம்முடைய வீட்டு சமையலறையை எப்படி பாதிக்கும் என்று பார்ப்போம். வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்புப்படி இந்த பருவமழையினுடைய அளவு 90% மட்டுமே இருக்கும் என்று தரமிறக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 2023 நாம் சந்தித்த எல் நினோ ஆண்டை காட்டிலும் மோசமான ஒரு நிலையைத்தான் குறித்து நிற்கிறது. இப்போது இங்கே மழையே இல்லாததுதான் பெரிய பிரச்சனை. காய்கறி உற்பத்தி குறையும் போது இயல்பாகவே விலை விண்ணை தொடும். விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயிர் விலை உயர்ந்தாலும் கூட அவர்களே அன்றாட உணவுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக வடமேற்கு மற்றும் மத்திய இந்தியாவில் இந்த பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவில் உணவு விலை உயர்ந்தால் அது இறக்குமதி செலவை அதிகரித்து நமது வீட்டு பட்ஜெட்டையும் கூட கடுமையாகத்தான் பாதிக்கும். இப்போது ஐரோப்பாவிலும் கூட, முக்கியமாக ஐக்கிய ராஜ்யத்திலும் கூட பொருட்களினுடைய விலை தொடர்ச்சியாக அதிகரிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கூட பொருட்களினுடைய விலை உயர்வால் பெரும் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி இந்த பதிவினுடைய மிக முக்கியமான பகுதிக்கு வரலாம். இதுவரை நடந்தது வெறும் ட்ரெய்லர் தான். உண்மையில் பாதிப்பு இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவினுடைய முக்கிய பயிர்களான நெல், பருத்தி மற்றும் சோயாபீன் போன்றவை இப்போதுதான் பூக்கக்கூடிய பருவத்தில் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் மழை குறைந்தால் பயிர்களை மீட்டெடுக்கவே முடியாது. முந்தைய ஆண்டுகளில் இந்திய பெருங்கடல் இருமுனை, அதாவது இந்த ஐஓடி என்ற ஒரு இயற்கை அரண் எல் நினோவினுடைய வறட்சியை தடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த அரண் இல்லை. வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இந்த தரவுகள் எதையும் விட குறைவானதாக தெரியவில்லை. சில ஆய்வுகள் மழை பற்றாக்குறை 65% வரை கூட செல்லலாம் என்று எச்சரிக்கின்றனர். இது 1901 பிறகு நாம் காணாத ஒரு மோசமான சூழல் தான்.
உலகத்தினுடைய பல பகுதிகளும் இப்போது ஒரே நேரத்திலே கடுமையான வறட்சியையும் வெப்ப அலைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. அதற்கு சமீபத்திய உதாரணம் ஐரோப்பா. ருமேனியா டேன்யூப் ஆற்றினுடைய நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்ததை தொடர்ந்து அந்த நாடு முழுவதும் எரிசக்தி அவசர நிலை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய நீரை நம்பியே இயங்கும் அணுமின் நிலையங்களில் ஒன்று ஏற்கனவே நிறுத்தப்பட்டுவிட்டது. மற்றொரு உலையும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் ஆற்றில் போதுமான நீர் இருக்க வேண்டும் என்பதால் அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இதனுடைய தாக்கம் மின்சாரத்தில் மட்டும் முடிந்து போகப் போவதில்லை. டேன்யூப் ஆற்றில் நீர்மட்டம் குறைந்ததால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரக்கு கப்பல்கள் முழு சுமையோடு செல்ல முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. விவசாயத்துக்கான நீர்ப்பாசனமும் சிக்கலை எதிர்நோக்கி இருக்கிறது. இதேபோல் ஐரோப்பாவின் பொருளாதாரத்தின் முக்கிய நரம்பாக கருதப்படும் ரைன் ஆறும் மிகவும் குறைந்த நீர்மட்டத்தை சந்தித்திருக்கிறது. பிரிட்டனிலும் கடுமையான வறட்சி மற்றும் வெப்பத்தால் பல தசாப்தங்களில் இல்லாத மோசமான ஒரு தானிய அறுவடைகளில் ஒன்றை இந்த ஆண்டு அது சந்திக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றாக பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. இது ஒரு நாட்டினுடைய பருவமழை பிரச்சனை மட்டுமல்ல. உணவு, எரிசக்தி, போக்குவரத்து, பொருளாதாரம் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு உலகில் ஒரு பகுதியின் வறட்சி இன்னும் ஒரு பகுதியினுடைய வாழ்க்கை செலவையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே உலக வானிலை அமைப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. எல்னினோவை நிறுத்த முடியாது, ஆனால் அதன் தாக்கத்துக்கு தயாராக முடியும். அதனால்தான் இத்தகைய முன்கூட்டிய கணிப்புகள் வெளியிடப்படுகின்றன. இது பயமுறுத்துவதற்கான எச்சரிக்கை அல்ல, தயாராக இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை. அரசுகள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் சரியான நேரத்தில் தகவல்களை பயன்படுத்தினால் அதன் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும். பல மாதங்களுக்கு முதல் வெளியான கணிப்புகளும் எச்சரிக்கைகளும் முதல் கட்டமாக நிஜமாகிவிட்டது. ஆனால் உண்மையான கதை இன்னும் முடியவில்லை. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் தான் பயிர்களின் தலையெழுத்தையும் நம்முடைய வீட்டு பணப்பையையும் தீர்மானிக்கப் போகின்றன. இது ஒரு முறை மட்டும் நடக்கும் செய்தி அல்ல. அடுத்த சில வாரங்களுக்கு நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. விவசாயிகள், இல்லத்தரசிகள், வணிகர்கள் என அனைவரும் இந்த 2 மாதங்களின் மழை நிலவரத்தை தொடர்ந்து கவனித்தபடி இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்று வானத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் நாளை உங்களுடைய வீட்டின் மளிகைப்பை பட்டியலையும் எதிரொலிக்கலாம். செப்டம்பர் இறுதியில் உண்மையான தரவுகள் வெளியாகும் போது இந்த கதைக்கு நாம் மீண்டும் திரும்ப வேண்டியிருக்கும். அதுவரை இந்த சூழலை தொடர்ந்து கண்காணிக்க தவறாதீர்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.